இன்றைக்கி காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. ஒரு காலத்தில் என்ன பேசுனாங்க திமுக? எமர்ஜென்சி வந்தது, இதனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது, விசா சட்டத்தில் எங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அது கூட கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் அந்த நூற்றாண்டு விழா காட்சிப்படுத்தும் போது ஒரு காட்சிப்படுத்தினாங்க. அதில் ஸ்டாலின் அவர் மிசா சட்டத்தில் சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. எமர்ஜென்சி கொண்டாந்து மிசா சட்டம் கொண்டாந்து நீங்கள் பாதிக்கப்பட்ட சொன்ன அந்த காங்கிரஸ் கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் எப்பொழுதும் வராது. திமுக உங்கள் மீது அக்கறையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அரசியல் ரீதியா குழப்பம் ஏற்படுத்த முயற்சி? எப்படி அக்கறையா இருக்குன்னு சொல்றீங்க? நான் தான் சொல்றேனே, ஆடு நனைகின்றது ஓனாய் அழுதுதான். அது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு.